இப்ப நீங்க பார்க்க போற படத்தோட பேரு சம்மர் கேம்ப். 2015 ரிலீஸ் ஆன சுவாரஸ்யமான படம். சோ டக்குனு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல அமெரிக்கா நாட்டை சேர்ந்த 4 பேர் யூரோப்பியன் கண்ட்ரியில லோக்கல் பீப்புளோட குழந்தைங்களுக்கு இலவசமா கல்வி சொல்லி கொடுக்க போனாங்க. போனவங்க 2 நாள் கழிச்சு காணாமலே போயிட்டாங்க. அவங்கள பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அமெரிக்கன் எம்பசிக்கு தெரியல. அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களை கண்டுபிடிக்க தர சொல்லி அவங்க போன அந்த நாட்டுக்கு இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க. ஆனா அவங்களும் அவங்களை கண்டுபிடிக்கிறோம், அவங்க உயிரோட இருந்தா தகவலை சொல்றோம் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ அந்த 4 பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க. இங்க ஒரு பொண்ணு, இவ நம்ம படத்தோட ஹீரோயின் சொல்லலாம். அவளோட கையையும் கண்ணையும் கட்டி வச்சிருக்காங்க. அவ காட்டுக்குள்ள வேகமா ஓடிக்கிட்டே இருக்கா. தூரத்துல யாரோ இவ ஓடுறத பாக்குறாங்க. அப்படி அவ வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும் போது அவளுக்கு முன்னாடி ஒரு மரத்தோட ஷார்ப்பான பகுதி இருக்கு. அது அவளோட வயிற்றுல குத்துற மாதிரி போகும். அதுக்குள்ள அவ பின்னாடி இருக்கிற ஒரு பொண்ணு, நீ இடத்து பக்கம் போ அப்படின்ற சத்தத்தை கொடுக்கறா. அதை கேட்ட ஹீரோயினும் அவ சொல்ற மாதிரி வேகமா ஓடுறாங்க. பின்னாடி நிக்கிற பொண்ணோட பேரு கிறிஸ்டி. அவ சொல்ல சொல்ல ஹீரோயின் அதுக்கேத்த மாதிரி வேகமா ஓடி போறாங்க. கடைசியில ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அதாவது இவங்க நடத்த போற கேம்புக்கான ஒரு ஃபன் கேம் தான் இவங்க உருவாக்கியிருப்பாங்க. அதை இவங்களே பிராக்டிஸ் பண்றாங்க. இப்ப இவங்க இருக்கிறது யூரோப்பியன் கண்ட்ரி. இவங்க எல்லாருமே அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஆட்கள். சோ அந்த இடத்துல ஒரு பாஸ் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். சோ அவர்கிட்ட கிறிஸ்டினாவும் இந்த கேம் விளையாடுறது நமக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னு கேட்கும் போது, கண்டிப்பா இது விளையாடினா நமக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணும் போது கண்டிப்பா அவங்க முதல்ல விளையாட மறுப்பாங்க. ஆனா அது பிடிச்சிருச்சுன்னா அவங்க விளையாடுவாங்க. இதனால அவங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது எதுக்கு நம்ம பண்றோம்னா, நம்ம விளையாட விளையாட நம்ம அந்த விஷயத்த நல்லாவே புரிஞ்சுப்போம், மத்தவங்களுக்கு கைட் பண்ண ஈஸியா இருக்கும் தான் இவங்க இந்த கேமை விளையாடுறாங்க. இந்த கேம் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயினை அங்க இருக்கிற கண்ணாடி போட்டிருக்கிறதுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். ஆனா யார்கிட்ட சொல்ல மாட்டாரு. இவர் நம்ம படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். ஹீரோ அந்த கேம் நல்லா இருக்கு, அடுத்தது நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் அந்த கேம்ல விளையாட போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோயினும் நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப கிறிஸ்டினா மட்டும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கிறிஸ்டினா கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு. சில விஷயங்கள்லாம் அவளுக்கு பிடிக்காது. அதுல அவ இன்வால்வ் ஆக மாட்டா. இந்த கேம் விளையாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சைலண்டா உட்காரும் போது அவளை யாரும் அந்த காட்டுல வாட்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் அவளுக்கு பயமாவும் இருக்கு. காய்ஸ் எங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திக்கிட்டு இருக்கா. அதே இடத்துல அவங்களும் விளையாடி முடிச்சுட்டு வராங்க. இப்ப அடுத்தது ஹீரோயினும் கிறிஸ்டினாவை கண்ணை கட்டி கூட்டிட்டு போகணும். கிறிஸ்டினாக்கு இதுல பிடிக்கல, பட் இருந்தாலும் ஓகே பண்ணான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே போறாங்க. ஹீரோயினும் ஒரு அடிக்கும் லெஃப்ட் போ ரைட் போன்னு சொல்லிட்டு கைட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா கிறிஸ்டினாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இதெல்லாம் என்ன விளையாட்டு, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல, பேசாம என் கண்ணை அவித்து விட்டுரு, யாருக்கு தெரிய போகுது நான் கண்ணை கட்டி தான் விளையாடுறேன்றது, நம்ம கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் போது, இல்ல கிறிஸ்டினா நீ முதல்ல என்ன நம்பு, நான் உனக்கு கரெக்டான கைட் பண்றேன் அப்படின்னும் போது பேசி பேசி இவங்களுக்குள்ள சண்டை ஆயிடுது. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பேசிட்டே இருக்கும் போது ஹீரோவும் யாரா மச்சா எப்பறம் இது மாதிரி அழகான பொண்ணெல்லாம் கேம்புக்கு கூப்பிடுறேன் போது, டேய் நினைச்சேன் நீ இதெல்லாம் சொல்லுவேன்னு. ஹீரோயின் ஆல்ரெடி பிரான்ஸ்ல ஒரு கேம்ப் அட்டென்ட் பண்ணிருந்தா. அதுல அவளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோஷர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ இங்க வரணும்னு ஆசைப்பட்டா. அதே மாதிரி கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லும் போது, கிறிஸ்டினா விட எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளோட ஆட்டிடியூட், அவளோட வே ஆஃப் டாக்கிங்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. நம்ம போது டே மச்சா கேம்ப் முடிகிற அளவுக்கு எந்த ஒரு சம்பவத்தையும் பண்றதாடா, சத்தியம் பண்ண போது சரி சரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோயின் கோச்சிட்டு கார் எடுத்துட்டு போறா. என்ன ஆச்சுன்னா இவங்க 2 பேர் சண்டை போடும் போது ஹீரோயின் கோச்சிட்டு போயிருப்பா. ஆனா கிறிஸ்டினாவோட கண்ணை அவுத்து விடாம போயிருப்பா. அதே எங்க கிறிஸ்டினாவும் ஹீரோயின் இருக்கான்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் நான் இதுக்கு அடுத்த சண்டையே போட மாட்டேன், என் கண்ணை மட்டும் அவிழ்த்து விட அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்க. அவனோட கையில இருக்கிற கயிறை அவுத்து விட்டுறாங்க. கிறிஸ்டினாவும் நீ கோவப்படாத, நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், ஷாப்பிங் பண்ணலாம், பிரச்சனை எல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டும் வராங்க. வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னும் போது கிறிஸ்டினா கோவமா அந்த இடத்த விட்டு போறா. இப்ப காரை டிரைவ் பண்ணிட்டு அவங்க தங்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி 4 பேரும் போய்கிட்டே இருக்கும் போது கார்ல இருந்தவங்களும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னும் போது அங்க சீனியர் பர்சனா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க ஒரு ஆந்தை நீர் ஊற்று இருக்கு, இங்க இருக்கிற மக்கள் அதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா ப்ரே பண்ணுவாங்க. சோ அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் நம்ம கேம்பஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படி பேசிட்டே வரும்போது இப்போ அந்த காருக்கு முன்னாடி ஒரு ஹைட் வெயிட்டான ஒரு ஆள் நிப்பாரு. இவரு தான் காட்டுல இவங்கள தூரமா இருந்து பாத்துக்கிட்டே இருந்தது. சீனியரும் இவனா திரும்பவும் வந்துட்டானா
தானா அப்படின்னு சொல்லும் போது திரும்பியுமா அப்ப இவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னும் போது ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஸ்பானிஷ் தெரியும். அது மூலியமா இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் அந்த காருக்கு முன்னாடி ஒரு தவறான விஷயத்த பண்ணுவாரு. இதை பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துடும். ஈரவும் இரு நான் கீழே போய் கேட்கிறேன் போது சீனியரும் இல்ல போகாதீங்க, அவன் பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கான், அதனால அவன் இறங்க வேண்டாம் அப்படின்னும் போது அந்த ஆளோட பையன் வருவான். அவன் கிட்ட சீனியரும் ஸ்பானிஷ்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அவன் காருக்குள்ள இருக்கிறவங்க எட்டி பார்ப்பான். டேய் நகர்றா அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிட்டு அங்க இருந்து போகும்போது அந்த காட்டுல ஒரு பெரிய ட்ரக் இருக்கும். அந்த ட்ரக்ல தான் இவங்க குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் எதுக்கு இவங்க இங்க இருக்காங்க அப்படின்னும் போது இந்த நாட்டுல மக்கள் யாருமே அவங்க சொந்த நிலத்திலயோ இல்ல சொந்த வீடுலயோ இருக்க மாட்டாங்க. அவங்க இடத்த மாத்தி போயிட்டே இருப்பாங்க. ஒரு காலியான இடமோ இல்ல உடஞ்சு போன வீட்டுக்குள்ள இவங்க தங்கிப்பாங்க. அந்த இடத்துக்கு மத்தவங்களை வந்தாலும் அவங்கள வர விடாம இவங்க தடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வரும்போது இவங்க இப்படிதான், நம்மளால மாத்த முடியாது, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம், இங்க இருக்கிற பசங்களுக்கு இலவசமா ஆங்கிலத்தை சொல்லி தரணும், அதுதானே, அது நம்ம வந்து பண்ணிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாம இங்கதான் கேம்ப் இருக்கு, அந்த கேம்ப்ல வேலை பாக்குறவரும் இவங்கள துரத்த பல முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க போல இவங்க நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாம அவங்க வந்து அவங்க வேலை உண்டு இருந்தா நமக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இவங்க வந்து கேம்ப் கிட்ட வராங்க. அங்க இறங்கினோடனே அந்த இடத்த பாக்குறாங்க. அந்த இடம் கொஞ்சம் பழைய மீட்டிங்கமா தான் இருக்கு. அங்க முன்னாடியே அந்த ஆந்தை நீரூற்று இருக்கும். ஆனா இங்க சில வேலைகள் போயிட்டு இருக்கு, அதனால இன்னைக்கு மட்டும் தண்ணி வராதுன்றத சீனியர் சொல்லுவாரு. ஹீரோயினா அவனோட ஃப்ரெண்டும் குளிப்பாங்க. அவர் ஃப்ரெண்டுக்கு சம கடுப்பு வரும். ஒரு தண்ணி கூட இங்க இல்லையான்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பா. விடு விடு கொஞ்ச நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணணும், அதுக்கடுத்த பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினா கொஞ்சம் ட்ரெஸ் கம்மியா தான் எடுத்துட்டு வந்திருப்பா. அதனால ஹீரோயின் அவகிட்ட இருக்கிற டிஷர்ட் அவளுக்கு கொடுப்பா. அதே இடத்துல இங்க ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோயின் மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டும் இரா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அவகிட்ட பேசிட்டே இருக்கிற நேரத்துல ஹீரோ ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னும் போது நாங்க கேம்ப் வரும்போது இங்க நிறைய பேர் வரமாட்டாங்க, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஹீரோ மட்டும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கான், இந்த வாட்டி தான் பொண்ணுங்களே நாங்க இந்த கேம்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம், சோ நீங்க இங்க வந்ததுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்டா இந்த கேம்ப கண்டினியூ பண்றதுக்காக இவங்க சில குட்டி குட்டி பறவைங்க முயலை எல்லாம் வளர்ப்பாங்க. அதெல்லாம் காமிச்சிட்டே இருக்கும் போது சீனியர் கிட்ட இங்க ஒரு பைக் இருக்கும். அந்த பைக்கை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பைக்ல ரைட் போறது ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ஒரு வாட்டி ரைடு மட்டும் போயிட்டு வரேனே போது இல்ல இல்ல இப்ப வேண்டாம், இன்கேஸ் நீங்க இந்த வண்டியை ஓட்டுறத கிறிஸ்டினா பார்த்தானா நான் உங்களுக்கு நான் அதிகமா சப்போர்ட் பண்றேன், உங்களுக்கு நிறைய விஷயத்த கொடுக்குற மாதிரி அவ தப்பா நினைச்சுப்பா, அதனால இப்ப வேண்டாம் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போதுதான் அங்க வேலை பாக்குற ஒருத்தரும் சார் இங்க அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத சொல்லுவாங்க. அதே இடத்துல இங்க ஹீரோவும் கிறிஸ்டினாவும் வந்துருவாங்க. கிறிஸ்டினாவோ எடைய ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு லூஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது ஹீரோயினோ ஹீரோ பார்த்த உடனே உங்ககிட்ட போன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு உங்க பாய் ஃப்ரெண்ட மிஸ் பண்றீங்களா அப்படின்னும் போது என்கிட்ட போன் இல்ல, இங்க ஒரு டெலிபோன் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப உங்க சீனியர் போய் பாப்பாங்க. அந்த டாகோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, அதுக்கு ராபிட்ஸ் அப்படின்ற ஒரு வியாதி வந்துருச்சு, அதனால மத்த விலங்குக்கும் பரவிரும், அதனால அதை கொலை பண்ணிடலான்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படி எந்த ஒரு விலங்கையும் நம்ம காயப்படுத்த கூடாது, நான் ஒரு தடவை செக் பண்றேன், எனக்கும் மெடிக்கல் பத்தி தெரியும்னு சொல்லிட்டு அவரு போறாரு. ஆனா அந்த இடத்த வேலை பாக்குறவரும் இல்ல இல்ல அது ஆபத்து, அது அதோட பார்ட்னரையே கடிச்சிருச்சு, அதோட குட்டியும் கொலை பண்ணிடுச்சு, நீங்க போனவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மீறி ஹீரோவும் அதை போய் செக் பண்ணுவாரு. அது கண்ணு பார்த்துட்டு இல்லையே இதுக்கு அப்படி ஒரு இன்ஃபெக்ஷனே இல்லையே, நம்ம இந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா நமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாய் கருப்பா வாமிட் பண்ணது, கண்ணு ரெட்டா மாறுது. இப்ப ஹீரோட கை அப்படியே கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. அங்க வேலை பாக்குறவரும் ஹீரோவை காப்பாத்தணும்ன்றனால அந்த நாயை மர்டர் பண்ணிடுறாரு. ஹீரோவை பார்த்த உடனே இந்த சீனியரும் உங்களுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னும் போது ஹீரோக்கும் வருது. அந்த இடத்த விட்டு வேகமா போறாங்க. இந்த விஷயத்த பார்த்த ஹீரோயினும் நான் இது வரைக்கும் உயிரோட இருந்த ஒரு விஷயம் என் கண்ணு முன்னாடி இறந்ததை பார்த்ததே இல்லைன்றத சொல்றாங்க. ஆனா கிறிஸ்டினாவும் எனக்கு அப்படி இல்ல, என் கண்ணு முன்னாடி என் பாட்டி டக்குன்னு இறந்ததை நான் பார்த்திருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப இறந்து போன அந்த நாயை வெளியே கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்த மேல இருந்து பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் இவங்க பைத்தியக்காரங்க அப்படின்றத சொல்றாரு. இப்போ கீழே வராங்க. பார்த்தா அந்த ஆந்தை நீரூட்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிரும். அதை பார்த்த உடனே சீனியர் உடனே ஓடுங்க அப்படின்றத சொல்றாங்க. எல்லாமே பதறிச்சு ஓடி போய் பார்த்தா அவங்க கீழே ஒரு தண்ணி எல்லாம் தெறிக்க வைக்கிற மாதிரி மிஷின் ரெடி பண்ணிருப்பாங்க. அதை பார்த்தவங்க எல்லாம் சிரிப்பாங்க, அடப்பாவி இது கடைங்கள ஓட வச்சேன அப்படி ஜாலியா அவங்க அன்னைக்கே பேசிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வெளியே காமிக்கிறாங்க. அந்த பில்டிங்க்கு வெளியே ஏதோ ஒரு பஞ்சு மாதிரி ஏதோ ஒண்ணு காத்துல அப்படியே பறந்து வந்துகிட்டே இருக்கு.
இங்க நைட்டு தண்ணி வந்தனால கிறிஸ்டினாவும் குளிச்சுட்டு ஏதோ பார்ட்டிக்கு போறவங்க ரெடி ஆயிருப்பா. அவளோட காஸ்டியூம் பார்த்த ஹீரோனிக்கே கொஞ்சம் அப்செட்டாவே இருக்கும். பசங்களும் அப்பா இவ அழகா வந்திருக்காளே, சரி இன்னைக்கு ஒரு பார்ட்டி மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம், என்கிட்ட கீழே வாயின் இருக்குன்னு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சீனியர் போக கூட ஹீரோவும் போவாரு. இப்ப ஹீரோயினும் கிறிஸ்டினா கிட்ட எனக்கு என் வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் போது ஏன் யோசிக்கிற, அங்கதான் டெலிபோன் இருக்குல்ல எடுத்து பேசு அப்படின்றத அவ சொல்றா. அதே இடத்துல கீழே போன இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோட கையில அந்த நாய் கடிச்ச அந்த இடத்துல இருந்து இன்னுமே ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும். ஹீரோ எவ்வளோ கவர் பண்ணாலும் அது அப்படியே அப்பட்டமா வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை பார்த்து அவரோட ஃப்ரெண்டும் என்னடா ஆச்சு, பேசாம நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா போது இல்ல எனக்கு ஓகே தான் சொல்லும் போது அவர்கிட்ட அந்த வைன் பாட்டில எடுப்பாரு. அப்படி எடுக்கும் போது அந்த இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சு மாதிரி நிறைய பரவி இருக்கும். இது எப்படி இங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடச்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் போது இப்போ கேர்ள்ஸ் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள யாரோ ஒரு ஆள் போறாரு. அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அப்படியே பொறுமையா வராரு. அவர் அப்படியே கிட்ட வரும்போது இப்போ சீனியர் டக்குன்னு ஹீரோவை அட்டாக் பண்றாரு. அவர் தள்ளி விட்ட ஹீரோவும் பாக்குறாரு. சீனியர் வாயில இருந்து கருப்பா ரத்தம் வருது, கண்ணெல்லாம் வித்தியாசமா மாறுது. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இங்கே வெயிட் பண்ண, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்லி சில கிளாத் எடுத்துட்டு வந்து பார்த்தா சீனியர் அங்க இருக்க மாட்டாரு. எங்கடா போயிட்டா, உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் இல்லைன்னா உன் கண்டிஷன் மோசமா ஆயிரும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே சீனியர் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வராரு. ஹீரோ அவர்கிட்ட தப்பிக்க முயற்சி பண்ணும் போது தெரியாம அவரோட ஃப்ரெண்ட் அவரை மர்டர் பண்ணிடுறாரு. என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்டினா கீழே வந்து பார்க்க சீனியர் இறந்து போயிருப்பாரு. ஹீரோ கையில ரத்தம் இருக்கும். கன்ஃபார்ம் நீ தானே அவரை கொலை பண்ண, இங்க இருந்து நாங்க ஓடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மேல ஓடி போறா. ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணிட்டு இருக்கா. போனை விட்டு இங்க இருந்து தப்பிக்கணும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்க சொல்றா. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, என்ன ஆச்சு, படப்படன்னு பேசாம பொறுமையா பேசு அப்படின்னும் போது கார் எடு, நம்ம இந்த இடத்த விட்டு போகணும், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் போது என்ன இன்ஃபார்ம் பண்ணணும், என்னதான் நீ சொல்ல வரேன்னும் போது பொறுமையா சொல்லு அப்படின்னு கேட்பா. ஹீரோ சீனியரை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னும் போது ஹீரோவா வந்து அந்த காரை தட்டுவார், ஓபன் பண்ணுங்க, நானும் உங்க கூட வரேன், நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்கன்னும் போது இதை பார்த்த ஹீரோயினும் பயந்து போய் காரை வேகமா ஓட்ட ஆரம்பிப்பா. அப்படி கார் வேகமா ஓட்டிட்டே போகும்போது கிறிஸ்டினா கிட்ட என்னாச்சு கிறிஸ்டினா, என்னதான் பார்த்த அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது நான் கீழே சத்தமா இருந்துச்சுன்னு போய் பார்த்தா அப்போ சீனியர் விழுந்து கிடந்தாரு, ஹீரோ அவரை மர்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது சரி சரி நீ பதட்டப்படாத, நம்ம கொஞ்சம் இங்க இருந்து மூவ் பண்ணி சிட்டிக்கு போயிடலாம், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் போது ரோட்ல என்ன இருக்குன்னே தெரியல, லைட் ஆன் பண்ணடி அப்படின்னு சொல்லுவா. இவ லைட் ஆன் பண்ற ஸ்விட்சை பிரஸ் பண்ணா அதுல இருந்து ஒரு புகை டக்குன்னு அவளோட கண்ணிலே படுது. கிறிஸ்டினாவும் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னும் போது இப்ப ஹீரோயினும் அப்படியே மாஸ்டரா மாறா, அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவளோட சீட் பெல்ட் போட்டனால கிறிஸ்டினாவும் அவளால அட்டாக் பண்ண முடியல. காரை எங்கேயும் எடுத்துட்டு போய் சொருகிறாங்க. கிறிஸ்டினாவும் பயந்து கீழே இறங்கி விழுந்துடுறா. ஹீரோவை இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்காக கத்திக்கிட்டே ஓடி வராரு. இங்க கிறிஸ்டினாவும் எழுந்து நிக்கிறா. வெளிய அமானுஷமான குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது ஹீரோயின் அந்த காரை விட்டு எகிரி குதிச்சு கிறிஸ்டினாவை நோக்கி வரா. டக்குன்னு அந்த இடத்துல ஹீரோ வந்து ஹீரோயினை போட்டு அட்டாக் பண்றாரு. கிறிஸ்டினா கிட்ட ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு வா, நான் லாக் பண்ணணும்னு சொல்லும் போது போயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோனையும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அப்படியே மயக்க போட்டு விழுந்துறா. இதான் நல்லா செஞ்சுன்னு சொல்லி ஹீரோ அவர்கிட்ட இந்த பெல்ட்டை வச்சவளோட காலை லாக் பண்றாரு. கையை லாக் பண்ணலன்னு பார்த்தா திரும்ப அவன் ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. இதுக்கு மேல நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி திரும்ப ஹீரோ அந்த கேம்புக்குள்ளேயே வர கிறிஸ்டினாவை கூப்பிடுறாரு. கிறிஸ்டினா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா, சீனியர் கிட்ட தப்பிக்க தான் அப்படி பண்ணனும் போது அவன் முதல்ல பயப்படுறா. ஹீரோயினோட கண்ணு மாறுச்சுல, வாயில கருப்பு கலர்ல ரத்தம் வந்தது தானே அப்படின்னும் போது ஆமா ஆமா இதேதான் சீனியருக்கும் நடந்தது, அவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும் தான் நான் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணேன், அப்ப அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது அவ புரிஞ்சுக்கிறா. இங்க பாரு நீ ஒன்னும் பயப்படாத, போலீஸ் கால் பண்ணலாம், அவங்க வர வரைக்கும் எங்கேயும் மறைஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் யூஸ் பண்ண அந்த போன் ஒயர் கட் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சுங்க வேற எந்த போனும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னுமா. சரி முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம எங்க சேஃபான இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. இங்க இருக்கிற எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் மாஸ்டர் மாதிரி அந்த இடத்த எல்லாத்தையும் உடைக்கிறா. இவங்க அட்டாக் பண்றதுக்காக பழுப்புல எல்லாம் ஏறி எகிரி குதிக்கிறா. அப்படி வரும்போது அவங்க எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டே வருவாங்க. கடைசியில கேர்ள்ஸ் இருந்து அந்த ரூம்குள்ள ஒரு ஆள் இருப்பான். அவனை பார்த்த உடனே கிறிஸ்டினா பயந்து ஹீரோ கிட்ட வந்து அந்த ரூம்குள்ள ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத சொல்லுவான். அவனும் போய் பார்த்தா அந்த ட்ரக்ல இருந்த அந்த ஆள் தான் இங்க வந்திருப்பாரு. ஹீரோ இங்க இருந்து வெளியே போகாதீங்க, உங்களுக்கு ஆபத்து, வெளியே ஒரு மாஸ்டர் மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னும் போது அவரு ஸ்பானிஷ்ல பேசுவாரு. அந்த மூலம் ஹீரோக்கு புரியாது. போகடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எகிரி குதிச்சு கீழே இறங்கலான்னு பாப்பாரு. அதுக்குள்ள ஹீரோனி கிட்ட மாட்டிப்பாரு. அவரை போட்டு சம்மாடி அடிப்பா. கிறிஸ்டினாவும் கதவை லாக் பண்ணிடுவா. ஹீரோ இல்ல இல்ல நம்ம அவரை காப்பாத்தணும்,
அப்படின்னு சொல்லும் போது அவரெல்லாம் எப்படி நம்மளால காப்பாற்ற முடியும், அவர் தான் கீழே துக்கம் மாட்டிக்கிட்டாரே என்னும் போது இல்ல காப்பாத்தணும் சொல்லி கடைசியில காப்பாத்துறதுக்காக வெளியே வருவாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே ஹீரோயின் அந்த ஆளை மர்டர் பண்ணிடுவா. இவர் நம்மள போட்டு தள்ளுவா, கதவை முடியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு இவங்க வேற ஒரு இடத்துக்கு ஓடுவாங்க. ஏதாவது வெப்பனை எடு, அவளை நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு தேடிட்டே இருக்கும் போது ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அவ உன்னை பார்த்தானு அட்டாக் பண்ண வருவா, அந்த டைம்ல நான் அவளை மர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்டினா வாய்ப்பே இல்ல, என்ன கோத்து விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியான் போது இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன், இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழின்னும் போது இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ டோர் ஓபன் ஆகும், ஹீரோயின் உள்ள வருவா. அவ முன்னாடி கிறிஸ்டினா இருக்கிறத பாத்துருவா. அவளை அட்டாக் பண்ண வர நேரத்துல அவ தள்ளி விட்டுட்டு ஓடும் போது இந்த இடத்துல ஹீரோவும் ரெடியா கட்டையை வச்சுட்டு அவளை அடிக்கல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கான்சியஸ்க்கு வராங்க. நான் ஏங்க நிக்கிறேன், என் வாய் என்ன கருப்பா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கிறிஸ்டினாவை பாத்துறாங்க. கிறிஸ்டினா கிட்ட பேச வர நேரத்துல ஹீரோ அட்டாக் பண்ண வருவாரு. ஆனா கடவுளை என்னையடா அட்டாக் பண்ண வரேன்னு சொல்லி அவ கத்துவா. ஹீரோ புரிஞ்சுப்பாரு இவ இப்ப நார்மலா தான் இருக்கான்னு. அவளும் நீ என்ன அட்டாக் பண்ணனா கண்டிப்பா கிறிஸ்டினாவை அட்டாக் பண்ணவல, அவளை நான் உன்னை தொட விட மாட்டேன்னா சொல்லி கிறிஸ்டினாவை காப்பாத்துவா. கிறிஸ்டினாக்கும் வந்துரும், என்ன ஏடி தோடுறா, உன் இன்ஃபெக்ஷன் எனக்கும் பரவிடும்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டு லாக் பண்ணிடுறா. அதனால ஹீரோயின் கிறிஸ்டினாவை ஒன்னும் பண்ணாதடா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோவை போட்டு திட்டுவா. அப்ப ஹீரோ யோசிப்பாரு, இவளுக்கு இப்ப நார்மல் ஆயிடுச்சு போல, நம்ம இங்க இருந்து தப்பிக்கும் போது அவளையும் கூட கூட்டிட்டு போலான்னும் போது அவளையா பைத்தியமாடா நீ, அவளெல்லாம் கூட கூட்டிட்டு போய் சாக சொல்றியா, வாய்ப்பேல் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாஷ்ரூம்ல போய் வாயை தொடச்சிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே அவ சைலண்டா இருக்கா. ஹீரோக்கு பயம் வந்துடுச்சு, இவளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துருமான்னு சொல்லி நீ ஓகே தானே அப்படின்னும் போது அவ கட்டிப்பிடிச்சு அழுவா. நான் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன், எதுக்கு இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு. கவலைப்படாத, சீனியரோட போன் எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த போனை வச்சுக்கோ, நம்ம இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போலாம். இவங்களுக்கெல்லாம் பரவி இருக்குன்னா இப்ப இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு, நம்ம முதல்ல சேஃபா போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. போகும்போது கிறிஸ்டினாவும் எனக்கு கால் வலிக்குது, என்னால நடக்க முடியலன்றத சொல்லுவா. சரி நானும் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு போகும்போது இப்போ கிறிஸ்டினாக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் பரவிடும். அப்படியே ஹீரோ அட்டாக் பண்ணுவா. இதனால ஹீரோவும் பிடிச்சா உள்ள ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அதுல தண்ணி இருக்காது. அதுல இருந்து எகிரி ஹீரோவை அட்டாக் பண்ண முடியாதனால அவ கத்திக்கிட்டே இருப்பா. ஹீரோட கண்ணாடியும் கீழே விழுந்துரும். அது எப்படியும் அவர் தேடி எடுக்கிறதுக்குள்ள அவ உஷாரா படிக்கட்டுல இருந்து ஏறி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா. அதே நேரத்துல வெளியே வரக்கூடிய சத்தத்தெல்லாம் கேட்ட ஹீரோயினும் கிறிஸ்டினாக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, கிறிஸ்டினாவை காப்பாத்தணும்னு சொல்லி அவகிட்ட இருந்து ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு அந்த டோரை உடைக்கிறா. அப்படி உடைக்கிற நேரத்துல கரெக்டா ஹீரோ உள்ள வராரு. வந்து ஹீரோயினி கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், இங்க வந்து தப்பிக்கணும் நம்ம உதடி இதனடா கொலகாரன்னு சொல்லிட்டு அந்த டூல்ஸை வச்சு அவனோட காலையே சொருகி விட்டுறாங்க. அவன் கத்துறான், கதறான், கால் வந்து ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு கிறிஸ்டினா வரா. அவளோட முகத்தை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது அவளால ஒரு பிரச்சனை இருக்கும்னு சொல்லி பிடிச்ச அவளை உள்ள தள்ளி விட்டுட்டு ஹீரோவை கூட்டிட்டு ஹீரோயின் விலங்குகள் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் கதவை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப கிறிஸ்டினாவும் அந்த கதவை போட்டு பயங்கரமா உடச்சிட்டு இருக்கா. அதே நேரத்துல இங்க ஹீரோவை பார்த்த ஹீரோயினும் என்ன மன்னிச்சிரு, உன் காலை இப்படி ஆக்கினது நாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணும் போது ஹீரோ யோசிக்கிறாரு, உன் மேல தப்பு இல்ல, நான் ஒரு கொலைகாரன் தானே, ஆமா இல்ல நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்செட் ஆயிடுறாரு. ஹீரோயினும் அதெல்லாம் விட அதெல்லாம் மறந்துடுற, நம்ம இந்த இடத்த விட்டு முதல்ல தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்டினாக்கு இப்படி ஆச்சு, ஒருவேளை இந்த இன்ஃபெக்ஷன் ஒவ்வொருத்தவங்களுக்கா பரவுமா அப்படின்னும் போது ஹீரோ இல்ல எனக்கு தெரிஞ்சது மனுஷன் கிட்ட இருந்து பரவுற மாதிரி தெரியல அப்படின்னும் போது இவ ஏன் இப்படி பண்றா, அப்போ நான் இவ்வளவு மாதிரி இருக்கும் போது நானும் இப்படிதான் யாராவது கொலை பண்ணேன்னா, கேம்ப்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு பாடியை பார்த்தோமே அதை நான் கொலை பண்ணேனான்னு கேட்கும் போது நீ இல்ல அது பண்ணது கிறிஸ்டினா அப்படின்றத அவர் போய் சொல்லிடுவாரு. சரி இங்க இருந்து போகணும் உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு அவரோட காலில் தண்ணி வச்சு கிளீன் பண்ணும் போது அவர் கொஞ்சம் தண்ணி குடிப்பாரு. சரி இங்க இருந்து போகலாம், அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபெக்ஷன் எப்படி பரவச்சுன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வந்து அந்த பஞ்சை தொட்டாரு. அது தொட்ட பிறகுதான் அவருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் பரவே இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இடத்துல அங்க அந்த விலங்குகள்ல ஒவ்வொன்னு இறந்து போயிருக்கும். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அந்த பஞ்சை நானும் கிறிஸ்டினாவும் தொடவே இல்லை, அப்ப எப்படி எங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பரவி இருக்கு, சரி அப்ப நீ சொல்லு உனக்கு எதுக்கு அடுத்து இந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சது, நம்ம போது கார் டிரைவ் பண்ணும்போது ஒரு காத்து எங்க மேல பட்டது, அதுவும் என் கண்ணில் கரெக்டா பட்டது, இது வேற ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பஞ்சை எடுத்து ஒரு முயல் கிட்ட கொடுப்பாரு. அது சாப்பிட்டு அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்பாரு. அதே இடத்துல ஜன்னல் வழியா தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் எட்டி பார்த்தா கிறிஸ்டினா இவங்களை கொலை பண்ணதுக்கு பெரிய கட்டை எடுப்பா. அங்க இருக்கிற வேற ஒருத்தவங்களும் மாஸ்டரா மாறி இருப்பாங்க. வெளியே போது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்போ அந்த முயலுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் வராது. அப்ப இந்த பஞ்சனால இந்த பிரச்சனை இல்லைன்னு இவங்க பேசும்போது பக்கத்துல இருந்த நாய் பயங்கரமா குலைக்க ஆரம்பிக்கும். அது வித்தியாசமா பண்ணும். பாப்பாங்க அங்க இருந்து ஒரு டியூப்ல தண்ணி லீக் அவுட் ஆகி அது மேல பட்டிருக்கும். அப்ப அந்த தண்ணி தான் பிரச்சனைன்றத தெரிஞ்ச ஹீரோயினும் அப்படியே தண்ணி குடிக்காத நானும் குடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோ அட கடவுளே நான் இப்பதானே தண்ணி குடிச்சேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கம்பிக்குள்ள இவங்கள போய்
லாக் பண்ணி வச்சிடறாரு. இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்குன்னு அவரே மான்ஸ்டரா மாறி அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. அதே நேரத்துல வெளியே கிறிஸ்டினாவும் கதவை உடைக்க முயற்சி பண்றா. ஹீரோயின் பாக்குறா, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற கதவை கட்டி வச்சு ஓபன் பண்ணி விட்டுறா. அதனால இப்போ ஹீரோவும் கிறிஸ்டினாவும் மீட் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சு சாக ரொம்ப எஸ்கேப் ஆயிடலாம் இவ ஒரு கணக்கு போட. ஆனா நடந்ததோ வேற. இவங்க 2 பேரும் ஒரே இனம்னால 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினை அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. அடா பாவீங்களா, கூட்டு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன டனல் மாதிரி இருக்கும், அது வழியா ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறா. அதை பார்த்த ஹீரோக்கு கோவம் வருது, அதை போட்டு அடிச்சு உடைக்கிறாரு. அந்த நேரத்துல கிறிஸ்டினாக்கு இப்ப கான்சியஸ் வந்துருச்சு. ஐயோ இவன் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணுமே சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியே ஓடும் போது ஹீரோயின் பாத்துடுறா. இவளுக்கு கான்சியஸ் வந்துருச்சுன்னு தெரியாதாவ ஒரு கல்லை வச்சு கிறிஸ்டினாவை அடிச்சுட்டு ஹீரோ கிட்ட இருந்து அந்த போன் ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்கா. இப்போ அங்க தண்ணி கனெக்ஷன் ஆகக்கூடிய டேங்க் இருக்கும். அந்த டேங்க்கு பின்னாடி ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த போனை பாக்குறாங்க. இந்த கேம்ப்ல வேலை பாக்குறவரோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு டயல் பண்றாங்க. ஹலோ, நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம், போலீஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவருக்கு இவங்க பேசுறது புரியல. டக்குன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் யோசிக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாக்கு கால் பண்ற. அப்படி கால் பண்ணும் போது அவங்க அம்மாவும் என்ன ஆச்சு, இப்ப எதுக்கு கால் பண்ற அப்படின்னு கோமா கேட்பாங்க. அம்மா மன்னிச்சிருங்க அம்மா, உங்ககிட்ட நான் கோச்சிட்டு வந்தது தப்புதான், இதுக்கு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுவேன்னு தெரியல, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் போது அவங்க அம்மா என்னட்டு இப்படி பேசுற, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்றத கேக்குறாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் வெளியே வந்து கத்திக்கிட்டு இருப்பாரு. இவங்களும் டக்குன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அந்த தண்ணி டேங்க்கு கிட்ட வித்தியாசமான மஷ்ரூம் இருக்கு. என்ன மஷ்ரூம் இது அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது இப்ப அந்த போன்ல இருந்து கால் வருது. அந்த பாட்டு சத்தத்தை கேட்ட ஹீரோ இவங்க கிட்ட வராங்க. பயந்து போன ஹீரோயினும் அந்த போனை தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போடும் போது அந்த பக்கத்துல கிறிஸ்டினா மரத்துக்கு பின்னாடி பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. அவகிட்ட அந்த போன் வந்து விழுகுது. யாரா அவன் போனை என்கிட்ட தூக்கி போடுறது, இவனுக்கு வேற காது நல்லா கேக்குமே, வசமா மாட்ட போறேன் அப்படின்னும் போது கரெக்டா அவன் கிறிஸ்டினாவை பாத்துறான். கிறிஸ்டினாவும் அலறி அடிச்சு ஓடும் போது காட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஷார்ப்பான மரக்கிளைய பாத்துறாங்க. கவனிக்காம அது கிட்ட அவங்க வராங்க. ஆனா கால ஸ்லிப்பாய் கீழே விழுந்துடுறாங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் நம்ம அவன் பேர் சொல்லி கூப்பிடுவோம், அவன் கண்டிப்பா இங்க வருவான், அப்படியே இங்க குத்தி சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கதான் இருக்கேன்னு சத்தம் கொடுப்பாங்க. ஹீரோ கிட்ட வராரு. அந்த ஷார்ப்பான மரத்துக்கு கிட்ட வந்து யோசிக்கிறாரு, இப்ப யாரோ கத்துற சத்தம் கேக்குது. உடனே அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனோ யார் அதுன்னு போய் பார்த்தா அந்த கேம்ப்ல வேலை பாக்குறவர் தான் சைக்கிளை தூக்கிட்டு இங்க வந்திருப்பாரு. இவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டு அங்க பழத்துல விழுந்து கிடக்குற காரை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயின் வந்துடுறான். இங்க இருக்கிறது ஆபத்து, இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, போலீஸ் கால் பண்ணுங்க, இங்க இருந்து போகணும் போது அவருக்கு ஒன்றும் புரியல. இருமா ஏமா பயப்படுற அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. அந்த வேலை பாக்குறவரை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சுட்டே நிக்கும் போது அந்த இடத்துக்கு கிறிஸ்டினா வந்துடுறா. கிறிஸ்டினா பின்னாடி சைலண்டா நிக்கும் போது ஹீரோயின் கிறிஸ்டினாவும் மாஸ்டர் தான் நினைச்சிட்டு அவளை போட்டு அடிக்கிறா. நீ என்னடி என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயின் யோசிக்கிறா, உன் முகம் தெளிவா இருக்கே, அப்போ உனக்கு இருந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிடுச்சான போது எனக்கு எப்பயோ சரியாயிடுச்சு, நீ எதுக்கு என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்க இருக்கிறது ஆபத்து, இங்க இருந்து போலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நகரும் போது பாக்குறாங்க. ஹீரோக்கும் இப்ப கான்சியஸ் வந்துடுது. அதாவது தண்ணி குறைச்சு 20 நிமிஷம் வரைக்கும் தான் இவங்க மாஸ்டரா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு கான்சியஸ் வந்துரும். ஹீரோவும் பாக்குறாரு, நான் என்ன பண்றேன், இவருக்கு என்ன ஆச்சு, இவரை யார் அட்டாக் பண்ணா, நான் அட்டாக் பண்ணனானும் போது ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஹீரோ பார்த்து நீ அவன் அட்டாக் பண்ணல, நான் தான் அவனை அட்டாக் பண்ணேன், இங்க இருக்கிறது ஆபத்து, நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்டினா இல்ல என்னால முடியல, எனக்கு பயமா இருக்குன்றத சொல்லுவா. ஹீரோவும் நம்மளால முடியும், இங்க இருந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைத்தாங்கலாம் அவளை புடிச்சிட்டு அப்படியே போகும்போது அந்த இடத்துல ட்ரக் இருக்கிறதா பாக்குறாங்க. அப்படியே பொறுமையா உள்ள போறாங்க. ஹீரோயினும் இங்கே இருங்க, நான் முதல்ல போய் செக் பண்ணேன்னு சொல்லி ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஆனா அங்க சில கெமிக்கலும் மஷ்ரூமும் இருக்கும். இதெல்லாம் வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கன்றத ஈரணி தெரிஞ்சுக்கிறாங்க. உள்ள பிரச்சனை இல்ல வாங்க அப்படின்றத சொல்றாங்க. அங்க எல்லாம் உள்ள வந்து பாத்துட்டே இருக்காங்க. ஹீரோ கிறிஸ்டினாவை இந்த ட்ரக்கோட கீயை செக் பண்ண இருந்தா நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ தேடும் போது அப்போ கீழே இருந்த ஒரு டிரா ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன பையன் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனும் பயந்துகிட்டு இருப்பான். போச்சு எல்லாம் பைத்தியம் மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவா அவனை புடிச்சுட்டே என்ன நடக்குது இங்க, உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுன்னும் போது அவன் கத்திக்கிட்டே இருப்பான். ஹீரோனி புடிக்கிறாங்க. இந்த கெமிக்கல் என்ன, நீ என்ன இங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னும் போது அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இவங்க அப்பா கெமிக்கலையும் மஷ்ரூமையும் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்க ட்ரை பண்ணாரு. அது எதுக்கு அவர் உருவாக்கணும்னு நினைச்சாருன்னா இந்த கேம்ப்ல வர ஆட்களை நிறுத்துறதுக்காக தான். இங்க இவங்க வரனால இவங்களுக்கு அது பிடிக்கல. சோ இவங்க வராம இருக்கிறதுக்காக சில விஷயத்த
பண்ணலாம், அதை சாப்பிட்டவங்க கிரேசி ஆயிருவாங்க, அதுக்கடுத்து இந்த பக்கமே வரமாட்டாங்கன்னு தான் அவரு தண்ணியில மிக்ஸ் பண்ணிருப்பாரு. கடைசியில அது ஒரு பாய்சன், அதை குடிச்செல்லாம் இப்படி ஆயிருவேன் அப்படின்றத அவன் சொல்லுவான். என் குடும்பமும் இப்படிதான் ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் என்கிட்ட மோசமா நடந்துக்க ட்ரை பண்ணாங்க, நான் பயந்து இங்க ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் போது உன் அப்பா அம்மா எங்கன்னும் போது திரும்பி பார்த்தா அவங்க ட்ரக்குக்கு வெளியே இவங்களை பார்த்து முறைப்பாங்க. போச்சுடா, மொத்த குடும்பமும் நம்மள சாகடிக்க போகுது அப்படின்னும் போது அந்த பையனும் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப இந்த ட்ராக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இங்க அந்த பையனோட அம்மாவும் ட்ரக்குக்கு ஃப்ரண்ட்ல வந்து கண்ணாடி உடைக்கிறாங்க. அவங்க அப்பாக்கு அது உடைக்க முயற்சி பண்றாங்க. இன்னொன்னு ஒரு ஆள் மேல இருந்து ஓட்ட வழியா ஹீரோயினை அட்டாக் பண்ண வராரு. ஆனா இவங்க எல்லாமே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப ஜோலியும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பிளேட்ல மஷ்ரூம் இருக்கும், அதை சாப்பிட்டா நம்மளும் மான்ஸ்டர் ஆயிருவோம், அப்ப இவங்க நம்மள அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கிறிஸ்டினாவை அதை எடுத்துட்டு வா, அதை நம்ம சாப்பிடலான்றத சொல்லுவா. கிறிஸ்டினா ஒத்துக்க மாட்டா. ஹீரோவா வேற ஆப்ஷன் இல்ல, இததான் நம்ம பண்ணி ஆகணும் போது ஒரு பீஸை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு மத்ததை எடுத்துட்டு வரும்போது காத்தவரி எல்லாம் கீழே விழுந்துரும். ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் அவளுக்கு கிடைக்கும். ஹீரோயினும் என்கிட்ட கூடு, என்ன அப்படி ஏமாத்தாத அப்படின்னும் போது அவ யோசிப்பா, நம்ம உயிர் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவ சாப்பிட்டுக்கிறா. இப்போ இவங்க எல்லாருமே மான்ஸ்டரா மாறுறாங்க. ஹீரோயின் ஆள விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு சீலிங் மேல ஏற ட்ரை பண்ணுவா. ஆனா அவளை இழுத்து பிடிச்சி ஹீரோவும் முறைப்பாரு. என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே சேர்ந்து ஹீரோயினை அட்டாக் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடுது. கிறிஸ்டினா எழுந்துக்கிறா. பார்த்தா அந்த கேம்ப்ல சமைக்க வந்த அந்த லேடியும் அங்க இறந்து போயிருப்பாங்க. இப்ப அந்த ட்ரக்குள்ள போய் பாக்குறா, அவளோட ஃப்ரெண்டு இறந்து கிடக்குறா. இது ரம்லா பண்ணணும் போது ஹீரோவும் செம கோவத்துல இருக்காரு. இப்போ அந்த கேம்புக்கு போனாங்க. ஹீரோவும் நம்ம எல்லாருமே இந்த மஷ்ரூமை சாப்பிட்டோம்ல, ஏன் ஹீரோனிக்கு மட்டும் அப்படி நடக்கல, அவ எப்படி இறந்தா அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்டினா எதுவுமே சொல்லாம சைலண்டா இருப்பா. அவ மூளையே சரியில்லைன்றத ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. சொல்லு, நீ என்ன பண்ண அவளை அப்படின்னும் போது, நான் அந்த மஷ்ரூம் எடுக்கும் போது கால் தவறி எல்லாம் கீழே விழுந்துருச்சு, எனக்கு ஒரு பீஸ் மட்டும் தான் கிடைச்சது, நான் என்ன காப்பாத்தியதுக்காக அதை நான் சாப்பிட்டேன்னும் போது ஹீரோ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னும் போது, நீ சொன்னல நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க இருந்து உயிரோட தப்பிக்கணும்னு, எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னல, வாரம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னும் போது ஹீரோ செம கோவத்துல இருப்பாரு. அதே நேரத்துல இங்க கேம்ப் அட்டென்ட் பண்றதுக்காக வேன்ல ஸ்கூல் பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துருவாங்க. பசங்க தண்ணியை பார்த்தோன்னே குஷி ஆயிட்டு கரெக்டா தண்ணி குடிக்க வருவாங்க. இதை பார்த்த கிறிஸ்டினாவும் ஹீரோவும் வேகமா ஓடி வந்து அவங்கள நிறுத்திடுறாங்க. இந்த தண்ணியை குடிக்காதீங்கன்னும் போது பசங்க எல்லாருமே குடிக்காம நிக்கிறாங்க. நல்லவேளை காப்பாத்திட்டோம்னு நினைப்பாங்க. ஆனா கீழே இருக்கிற அந்த வாட்டர் ஸ்ப்ரேனால தண்ணி எல்லாம் தெரிக்குது. பசங்க குடிச்சு சந்தோஷப்படுறாங்க. கிறிஸ்டினாவும் ஆள விடுங்கட சாமின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு அங்க இருந்து ஓடுறா. கிறிஸ்டினா வேகமா ஓடும் போது அங்க அந்த ஷார்ப்பான மரத்துல வயித்த குத்தி அப்படியே இறந்து போயிடா. இந்த விஷயத்த ஹீரோவும் பாக்குறாரு. அவரும் அங்கிருந்து தப்பிக்கும் போது கால் தவறி கீழே விழுந்துறாரு. அவரோட கண்ணாடி கீழே எங்கேயும் விழுந்துருது. கண்ணாடி இல்லாம அவருக்கு ஒழுங்கா தெரியாது. அப்படியே பாக்குறாரு, அந்த பசங்க எல்லாம் மான்ஸ்டரா மாதிரி இவர் அட்டாக் பண்ண வருது. அதுக்கடுத்து என்ன இருக்கும்னு நான் சொல்ல வேணும். ஹீரோட சொல்லியோ முடிஞ்சிடுச்சு. சோ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. 7 இன்ச் மக்களே படம். இந்த ஜாம்பி படம் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுல இதே மாதிரி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.